ஆண்டின் பொதுக்காலம் 32வது வாரம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்கா பிரிவு 17 அருள்வாக்குகள் 20-25 வரை. வாக்களிக்கப்பட்ட மெசியாவின் வருகை திடீரெனவும் எதிர்பாராத வகையிலும் சிறப்பு அறிகுறிகளுடன் இருக்கும் என்று யூதர்கள் நம்பினர். மற்ற எல்லா ஆட்சியாளர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்ரேலை என்றென்றும் ஆட்சி செய்யும் அரசியல் மெசியாவாக இருப்பார் என்றும் எண்ணினர். எனவே மெசியாவை அடையாளம் காணும் தீர்க்க தரிசன அறிகுறிகளை இயேசுவிடம் கேட்டார்கள். ஒருவேளை இயேசுவே மெசியாவாக இருந்தால். வசனம் 20-21. இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே உள்ளது என்று இயேசு பதில் மொழியாக கூறினார். உங்கள் நடுவிலேயே உள்ளது என்று மூல மொழியான கிரேக்க மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை உங்களிலும் உள்ளது என்றும் மொழிபெயர்க்கலாம். The kingdom of God is among you and within you. 1. இறையாட்சி உங்களுக்குள் இருப்பதாக கருதினால் within you. மனிதர்களின் மனதையும் இதயத்தையும் கடவுள் ஆட்சி செய்கிறார். நமக்குள் உள்ள இறையாட்சி நம் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தூய ஆவி நிறைந்த அன்பு, இரக்கம், நீதி, அமைதி போன்றவை உள்ள உள்ளமாக நம்மை மாற்றி கடவுள் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2. இறையாட்சி உங்கள் நடுவிலே இருப்பதாக among you கருதினார். நாசரேத்து இயேசு வழியாக கடவுள் தாமே தம்முடைய மக்களிடையே இருக்கிறார். வல்லச் செயல்கள் புரிகிறார். பெரும் செயல்கள் புரிகிறார். கடவுளின் ஆட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். கடவுளின் விருப்பத்தை மிகச் சரியான முறையில் செய்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இறையாட்சியை வேறு எங்கும் தேட வேண்டாம் என்று பரிசேயர்களை எச்சரித்தார். மானிட மகன் தனது 2ஆம் வருகையில் மிகவும் எதிர்பாராத விதமாக மற்றும் வானத்தை ஒரு பக்கத்திலிருந்து மறுபுறம் ஒளிரச் செய்யும் மின்னலை போல சந்தேகத்திற்கு இடமின்றி மீண்டும் தோன்றுவார். இன்றைய நற்செய்தியில் நாம் கற்றுக்கொள்வதென்ன? 1. உண்மையான மெசியாவாகிய இயேசுவை நம் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த அனுமதிப்பதன் வழியாக நாம் இறையாட்சியில் ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். நமது வெளிப்புற செயல்களில் இயேசுவுக்கு முதன்மையிடம் தருவதன் வழியாகவும் இறையாட்சியில் நாம் தொடர்ந்து வாழ முடியும். இயேசு ஒரு இடத்தில் சொல்லுகிறார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று. கடவுளின் பிரசன்னமில்லாமல் நாம் என்றும் தனித்துவிடப்படுவதில்லை என்பதை உணர்வோம். பரிசேயர்களுக்கு கொடுத்த அதே எச்சரிக்கையை இன்றும் நமக்கு கொடுக்கிறார். இறையாட்சி இதோ இங்கே அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கும் இயேசுவினுடைய குரலுக்கு செவிமடுப்போம். ஆமீன்.